நேற்று முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அண்ணாமலை பேசிய உடனே இப்போது அதற்கு விளக்கம் கொடுத்து திருமாவளவன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இத்தனைக்கும் அண்ணாமலை அவர்கள் திருமாவளவன் அவர்களுடைய பெயரை சொல்லி கூட பேசலை. அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அதை வச்சே அண்ணாமலை நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு திருமாவளவன் இப்போ பதில் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்களுடைய சமீபத்திய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது. கடந்த 4 நாட்களாகவே எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. அதாவது திருமாவர்களுடன் ஒரு குடும்பம் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது செல்ஃபியில் அந்த கேமரா ஆன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கேமராவில் திருமாவளவன் அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது அங்கே திருநீர் இருந்ததை திருமா கவனிச்சிருக்காரு. உடனே திருநீரை அழிச்சிட்டாரு. இந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருந்தது. இதற்கு தான் அண்ணாமலை பேசும்போது எல்லாரும் சும்மா இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்கிறாங்க. திருநீர் வச்சா கூட அதை கூட பொறுத்துக்க முடியல அவங்களுக்கு. இப்படி அழிச்சிட்டு இன்னும் 2026 பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க, இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்லை, அதனால். ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார். அதற்கு தான் திருமாவளவன் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வேணும்னே திருநீரை அழிக்கலையாம். சும்மாவே அவர் எப்போ பார்த்தாலும் நெத்தியை தடவிட்டே தான் இருப்பாராம். அதாவது வேர்க்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அதனால் நெத்தியை தடவிட்டுருப்பாராம். அந்த மாதிரி நெத்தியை துடைக்கும் போது திருநீர் அழிஞ்சிருச்சு. மற்றபடி திருநீரை அழிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு நம்ம திருமா பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிங்க, திருமா சொல்கிறது உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு 1 வார காலமாக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கையுள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும்?